பனை மரம், ஜாதி மரம், ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு, இதெல்லாம் என்னதெல்லாம் சேட்டை தானே. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திமுக அரசை கடுமையாக தாக்கி விமர்சனம் செய்துள்ளார். காரணம் இருக்கா? அப்புறம் பனை மரம், ஜாதி மரம், ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு, இதெல்லாம் என்னதெல்லாம் சேட்டை தானே. பனைக்கு ஏன் ஜாதி வச்ச? அப்ப என் தமிழ்நாட்டின் தேசிய மரம், தமிழ்நாட்டு மரம்னு எதுக்கு பனை அறிவிச்சிங்க? கருப்பட்டி திங்கணும் வக்கனையா, நான் பனையர்னா அது சாதி தொழிலாயிருது, அது குலத்தொழிலாயிருது. மீன் திங்கணும் வக்கனையா, கருவாடு திங்கணும், நான் மீன் பிடிக்க போனா குலத்தொழிலாயிருது. நல்லா பால் குடிக்கணும், வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா, வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும், நான் ஆடு மாடு மேய்க்கணும்னு அது குலத்தொழிலாயிரும். கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க உங்களை, சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம். அது தெரியல, அந்த பிரச்சனை என்னன்னே நமக்கு புரியல. அப்புறம் ஒரு கருத்தை சொல்றது என்ன இருக்கு. இப்ப அந்த பூவை ஜெகன்மூர்த்தி பக்கத்துல இருந்து கட்சி தம்பிகள் பேசுனதை நான் கேட்டேன். அவருக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்றாங்க. அது இறுதியா என்ன முடிவு வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். அப்ப நேரடியா அந்த குற்றச்செயல்கள் அவருக்கு தொடர்பு இருந்திருக்கலாம், அதனால செய்திருக்கலாம். அதுல நமக்கு ஒன்றும் புரியல, இல்ல என்ன நடந்திருக்கு எது நடந்திருக்குன்னு புரியல. சும்மா போற போக்குல ஒரு கருத்தை பதிவு வச்சுட்டு போறது அது கண்ணியமா இருக்காது, நல்லாவும் இருக்காது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.